டேஷ்போர்ட் பேஜில் எப்படி நம்ம கொட்டேஷன் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் மெனு இருக்கும். மெனு கிளிக் பண்ணிங்கன்னா அப்பியரன்ஸ் இருக்கும். அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளகின்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளகின்ஸில் இன்வாய்ஸ் பர்சனல் ஆப்ஷன் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தான் நம்ம பிஸ்னஸோட டீட்டெயில்ஸை இங்கே நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் நேம் வந்து நான் என்னோடய பிஸ்னஸ் நேமை நான் ரூஹி அபாயான்னு போட்டுக்கிறேன். காண்டாக்ட் நம்பர் என்னோடய பிஸ்னஸோட காண்டாக்ட் நம்பர் நான் போட்டுட்டு அட்ரஸ் நான் போட்டுக்கிறேன். சிட்டி நான் சென்னைன்னு கொடுக்குறேன். ஜிஎஸ்டி நோ டேன் நோ இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வெப்சைட் யூஆர்எல் நீங்கள் போட்டுக்கலாம். இமெயில் வந்து நான் என்னோடய பிஸ்னஸ் இமெயில் வந்து நான் போடுறேன். ஸோ அட்ரஸ் டூவும் நான் ஆப்ஷனல் தான். ஸ்டேட் நான் கொடுத்துட்டு லேட்னோ என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் போட்டுக்குவேன். ஸோ நீங்களும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லோகோ வந்து நம்ம பிஸ்னஸோட லோகோவை நம்ம எங்கே போடணும். ஸோ நான் சூஸ் ஃபைலில் போயிட்டு என்னோடய லோகோ போட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா என்னோடய பிஸ்னஸ் லோகோ வந்து சப்மிட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் டீட்டெயில்ஸில் வந்து நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் நேம் வந்து இங்கே ஃபுல்லாக என்டர் பண்ணணும். ஸோ பேங்க் நேம் வந்து நான் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து நான் என்னோடய நேம் நான் போட்டுட்டு அக்கௌண்ட் நம்பர் நான் போட்டுக்கிறேன். சாம்பிள் நம்பர் போட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. பேங்கிங் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு இப்படி தான் அப்டேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கொட்டேஷன் செட்டிங்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் டைட்டில் வந்து நான் கொட்டேஷன் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போதும் கேப்பில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம கொட்டேஷன் ப்ரீ ஐடி ஃபில் பண்ண போகிறோம். 2025 2026 நான் போடுறேன். போஸ்ட் ஐடி நான் ஏஎஸ்பின்னு போடுறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எடுத்து நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிட போகிறீங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு க்ரீட்டிங் மெசேஜ் பாட்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து நான் தேங்க்யூ ஃபார் யுவர் பிஸ்னஸ், வி லுக் ஃபார்வர்ட் ஒர்க்கிங் வித் யூன்னு போட்டுட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டா என்னோடய கொட்டேஷன் செட்டிங்ஸ் வந்து இப்படி தான் அப்டேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் செட்டிங். சேம் கொட்டேஷன் செட்டிங்ஸ் மாதிரி தான் இன்வாய்ஸும் நம்ம போட போகிறோம். ஸோ இன்வாய்ஸ் டைட்டிலில் இன்வாய்ஸ் போடுறேன். இன்வாய்ஸ் ப்ரீ ஐடி சேம் 2025 2026. இன்வாய்ஸ் போஸ்ட் ஐடி அதே போல் கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் க்ரீட்டிங் பாட்டம் மெசேஜ் ஃபில் பண்ணிவிட்டு நான் இதெல்லாமே சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டா என்னோடய இன்வாய்ஸ் செட்டிங்ஸ் வந்து இப்படி தான் அப்டேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டிசிஎஸ் செட்டிங்ஸில் வந்து நான் இதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு செலக்ட் செக்டாரில் இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் சிக்னேச்சர். உங்களோட சிக்னேச்சர் இமேஜை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சாம்பிள் இமேஜ் நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். சூஸ் ஃபைலில் போய்ட்டு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோன்னா நம்மளோட சிக்னேச்சர் இமேஜ் வந்து இங்கே அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கலில் வந்து நான் ரெகுலர் பிஸ்னஸை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ வெர்டிக்கலும் எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் சீக்வன்ஸோட நம்மளோட இன்வாய்ஸ் நம்பர் தான் நம்ம இங்கே போடணும். ஸோ 01 நான் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். என்னோட இன்வாய்ஸ் நம்பர் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி நம்மளோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை எல்லாமே நம்ம இங்கே அப்டேட் பண்ணியிருக்கோமான்னு ஒன்ஸ் நம்ம இங்கே பார்க்கணும். எல்லாத்தையுமே இன்வாய்ஸ் செட்டிங்ஸ், டிசிஎஸ் செட்டிங்ஸ், சிக்னேச்சர், வெர்டிக்கல், இன்வாய்ஸ் சீக்வன்ஸ். ஸோ நமக்கு இங்கே எல்லாமே இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. இப்போது மெனுவில் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்கும், ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் ஐட்டமை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ப்ராடக்டோட ஐட்டம் தான் இங்கே ஃபில் பண்ண போகிறோம் டீட்டெயில்ஸை. ஸோ ஐட்டம் நேம் வந்து நான் குர்த்தி அப்படின்னு நான் போடுறேன். ஸோ ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் வந்து சம்திங் உங்களோட ப்ராடக்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். நான் இப்போ சாம்பிளுக்கு சும்மா நான் போட்டுட்டு ப்ரைஸ் வந்து நான் ஒரு 2000ன்னு கொடுக்குறேன். எஸ்கேயூ கோட், ஹெச்என்எஸ் கோட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி வந்து நான் 5% கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது இங்கே வந்துடுச்சு. ஸோ இதில் நம்ம ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த எடிட் பட்டன் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம்.
டெலிட் வேணும்னா டெலிட் பட்டன் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே லிஸ்ட்டில் கஸ்டமர்னு ஒன்று இருக்கும். கஸ்டமரை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கஸ்டமர் கொடுங்க. இங்கே வந்து நம்ம கஸ்டமரோட டீட்டெயில்ஸை தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நேம் வந்து நான் பிரியா அப்படின்னு நான் கொடுக்குறேன். கஸ்டமரோட மொபைல் நம்பர் சம்திங் ஏதாவது உங்கள் கஸ்டமரோட மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுக்குறேன். க்ரியேட் கொடுத்தோன்னா கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது கொட்டேஷனை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட், சேம் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு கொட்டேஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் குவார்ட்டர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா இங்கே தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் கஸ்டமரில் நான் கஸ்டமரோட பேர் பிரியான்னு செலக்ட் பண்ண போட்டுட்டேன். செலக்ட் ஐட்டம் என்ன வாங்கினாங்க, குர்த்தி வாங்கினாங்க, நான் குர்த்தி போட்டுட்டு ஸோ நம்ம குர்த்தியை கிளிக் பண்ணிட்டா எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்துடும். ரேட்டு, குவான்டிட்டி, அமௌண்ட்டு எல்லாமே வந்துடும். ஸோ டிஸ்கவுண்ட் இங்கே இருக்குன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் 100 வேணால் 100 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மாடல் கிரியேட் குவார்ட்டர் செலக்ட் பண்ணோன்னா நமக்கு கொட்டேஷன் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே இன் ப்ராசஸ் கொட்டேஷன் இருக்கும். இந்த இன்வாய்ஸ் மேனேஜரில் இன் ப்ராசஸ் கொட்டேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வியூ என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நமக்கு நம்ம க்ரியேட் பண்ண கொட்டேஷன் வந்து இங்கே காமிக்கும். ஸோ நம்ம பண்ண இந்த க்ரீட்டிங் மெசேஜ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், சிக்னேச்சர், பேங்கிங் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ இப்படி தான் கொட்டேஷன் வந்து க்ரியேட் பண்ணணும். பிரிண்ட் வேணும்னா நம்ம பிரிண்ட் எடுத்து கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் கொட்டேஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும்.